ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் மாம்ஸ் கலரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவா அப்பம். இதுக்கு ஒரு கப்பு ரவைங்க. வறுத்த ரவையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஒரு 5 நிமிஷம் கை பொறுக்கிற சூடளவு வறுத்துக்கலாங்க. ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் எடுத்துக்கணுங்க. பால் திக்கான பாலாக இருந்தால் சூப்பராக டேஸ்டான ரவா அப்பம் நம்மளுக்கு கிடைக்குங்க. கட்டி கட்டாமல் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. லாஸ்ட்டாக நல்லா அந்த பாலெல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான ஷேப் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்படி கட் பண்ண அப்பத்தை நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பாவுக்கு கம்பி பதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா கொதிக்க வந்தாவே நம்மளுக்கு சரியாக போயிடுங்க. பாவு மாறாது இருக்கிறதுக்கு வேணால் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்ச அப்பத்தை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலராக வர வரை நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸியான ரவா அப்பம் ரெடிங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.